Hi, welcome to my channel. இது வந்து சமச்சீர் கல்வி அக்கவுண்ட்ஸ் லெவல் ஸ்டாண்டர்ட். நம்ம படிக்க போகிற டாபிக் வந்து யூனிட் 3 புக்ஸ் ஆஃப் ப்ரைம் என்ட்ரி. ஓகே, இதில் வந்து நம்ம படிக்க போகிற டாபிக் சோர்ஸ் டாக்குமெண்ட். ஓகே ரைட். நெக்ஸ்ட் சோர்ஸ் டாக்குமெண்ட்னா இது நம்மளுக்கு தெரிஞ்சது தான். எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். நீங்கள் வந்து ஸ்கூலில் ஃபீஸ் கட்டுறீங்க. ஓகே, ஃபீஸ் கட்டுறப்போ உங்கள் நீங்கள் வந்து உங்கள் மம்மி உங்கள் 10,000 கொடுத்துருக்காங்க ஃபீஸ் கட்ட சொல்லி. ஸோ நீங்கள் போய் ஸ்கூலில் போய் அந்த ஃபீஸ் கட்டுறீங்க. ஓகே, ஃபீஸ் கட்டிட்டு இந்த ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் இல்லாட்டி அந்த கிளர்க்கிட்ட போய் என்ன கேட்பீங்க, நீங்கள் லைக் என்ன கேட்பீங்க, ரிசீட் கேட்பீங்க. கரெக்டாக? ரிசீட் எதுக்கு, நீங்கள் கட்டினீங்களா இல்லையான்னு அதான் உங்களுக்கு எவிடன்ஸ், ரைட்? ஸோ அதில் வந்து உங்களுக்கு உங்கள் பேர், அப்புறம் கிளாஸு, எவ்வளோ அமௌண்ட் கட்டினீங்க, டேட்டு, சிக்னேச்சர் எல்லாமே இருக்கும். அது ஒரு எவிடன்ஸ் நீங்கள் கட்டின மாதிரி. நாளைக்கு வந்து ஸ்கூல் வந்து இல்லை நீங்கள் கட்டலைன்னு கூட சொல்ல சான்ஸ் இல்லை. பிகாஸ் அந்த ஸ்லிப் அந்த ரிசிப்ட் பார்த்தவே தெரிஞ்சிடும் நீங்கள் வந்து ஃபீஸ் கட்டிட்டீங்கன்னு சொல்லிட்டு. த சேம் வே சோர்ஸ் டாக்குமெண்ட்னா என்னென்னா, ஒரு பிஸ்னஸில் எந்த டிரான்சாக்ஷன் பண்ணாலும் ஒரு எவிடன்ஸ் இருக்கும். தட் இஸ் கால்ட் சோர்ஸ் டாக்குமெண்ட்ஸ். ஓகே, அதில் வந்து என்னென்ன டிரான்சாக்ஷன்ஸ் பண்ணியிருக்கீங்க, ஓகே, டேட்டு, அமௌண்ட்டு, யாருக்கு நீங்கள் வந்து இன்வால்வ் ஆகிருக்காங்க, லைக் நேம், ஓகே, செல்லர் இருக்கலாம், பையர் இருக்கலாம். ஸோ அவங்க பேர் எல்லாமே டீட்டெயில்ஸ் இருக்கும். ஓகேவா? இது வந்து ஒரு எவிடன்ஸாக இருக்கும். நாளைக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் அந்த சோர்ஸ் டாக்குமெண்ட் வச்சு அவங்க வந்து கோர்ட்டில் வந்து கேஸ் போடலாம். இல்லாட்டி இந்த சோர்ஸ் டாக்குமெண்ட் வச்சு நீங்கள் வந்து டேக்ஸ் கட்டலாம். ஓகே, ஜிஎஸ்டி எல்லாம் நீங்கள் இவ்வளோ சேல்ஸ் பண்ணீங்க, அந்த சேல்ஸ் மேலே தான் ஜிஎஸ்டி. கரெக்டாக? ஜிஎஸ்டி கட்டுறதுக்கு, டேக்ஸ் கட்டுறதுக்கெல்லாம் வந்து இந்த சோர்ஸ் டாக்குமெண்ட் வந்து யூஸ் ஆகும். ஓகே ரைட். நெக்ஸ்ட்டு சோர்ஸ் டாக்குமெண்ட்டில் என்னென்னா கேஷ் ரிசிப்ட்ஸ்னால் என்னென்னாக்கா அந்த அமௌண்ட் பேஸ் மேலே இருக்கும். ஓகே, இன்வாய்ஸ்னாக்கா டீட்டெயில்ஸ் இருக்கும். அது நம்ம ஒன்று படிப்போம். டெபிட் நோட், கிரெடிட் நோட், பேயின் ஸ்லிப், சேலரி பில், வேஜ் பில், செக், ரெக்கார்ட் ஸ்லிப் அண்ட் எக்ஸெட்ரா. ஓகே, ஐ திங்க் சேலரி பில்னால் உங்கள் சேலரி ஸ்டேட்மெண்ட். வேஜ் பில்னாக்கா இந்த 10 ஃபேக்ட்ரிஸில் ஒர்க் பண்ணுவாங்க, அந்த அவங்கள வந்து ஒர்க்கர்ஸ் சொல்லுவாங்க. கரெக்டாக? அவங்க வந்து 10 days சேலரி, 5 days சேலரி, 1 week சேலரி, 15 days சேலரி அப்படி தான் பே பண்ணுவாங்க. ஸோ தட்ஸ் வேஜ் பில். ஸோ அதெல்லாம் வந்து ஒரு சோர்ஸ் டாக்குமெண்ட்ஸ். நாங்கள் வந்து நிஜமாக வேஜஸ் கட்டியிருக்கோம், நிஜம் சேலரி கட்டியிருக்கோம், அதுமாரி சொல்கிறது வந்து லைக் இதெல்லாம் வந்து சோர்ஸ் டாக்குமெண்ட்ஸ் இன்க்ளூட் ஆகும். ஓகே, ஸோ ஒன்று நான் படிக்கலாம். ஃபஸ்ட்டு ரைட். நெக்ஸ்ட் வந்து ஃபஸ்ட்டு கேஷ் ரிசிப்ட்ஸ் ஆர் வவுச்சர்ஸ். கேஷ் ரிசிப்ட்ஸ்னால் அதில் டீட்டெயில்ஸ் இருக்கும். டேட்டு, அமௌண்ட்டு, கேஷ் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்களா, சேல்ஸ் பண்ணியிருக்கீங்களா, இல்லை ஏதாவது கேஷ் ட்ரான்சாக்ஷன்ஸ் பண்ணியிருக்கீங்களா. ஸோ கேஷ் ரிலேட்டட் எல்லாமே இதில் தான் போடுவோம். ஓகே, ஸோ இவ்வளோ கட்டியிருக்கோம், இவ்வளோ இது பண்ணியிருக்கோம், ஸோ இவ்வளோ பேமெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ அது வந்து கேஷ் ரிசிப்ட்ஸ் ஆர் வவுச்சர்ஸ் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு இது இப்படி இருக்கும். ஓகே, சும்மா இது வந்து ஸ்பெசிமென் காப்பி தான். ரெசிப்ட் நம்பர், டேட், ஓகே, ஸோ டிஸ்கிரிப்ஷன் என்னது, சார்ஜ் டு யாருக்கு, ரிசீவ்டு பை, ஓகே, அப்ரூவ்ட் பை அந்த பர்சன் யார் அமௌண்ட் எடுத்துக்கிட்டாங்களோ, டேட்டு, அமௌண்ட்டு. ஓகே, ஸோ அந்த டிஸ்கிரிப்ஷன் டீட்டெயில்ஸ் இருக்கும். எதனால இந்த காசு வாங்கியிருக்கீங்க, ஸோ யாருக்கு சார்ஜ் பண்ணியிருக்கீங்க, யார் ரிசீவ் பண்ணியிருக்காங்க, யார் அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்கும். ஒரு கம்பெனிக்கு ஒரு மாடலாக இருக்கும். ஜஸ்ட் ஒரு மாடலாக இது காமிச்சிருக்கேன். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் கால் கேஷ் ரிசிப்ட்ஸ். நெக்ஸ்ட்டு இன்வாய்ஸ்னால் என்னென்னாக்கா ஏதாவது நீங்கள் கடனாக வாங்கியிருக்கீங்க, கடனாக விற்றுருக்கீங்க, அது இன்வாய்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ கடனாக வாங்கினாலும் கடனாக விற்றாலும் அந்த ஒரு டாக்குமெண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறது வந்து வில் கால் இட் அஸ் இன்வாய்ஸ். நெக்ஸ்ட்டு இது இன்வாய்ஸ் வந்து செல்லர் இருந்தாக்கா 3 காப்பீஸில் பண்ணுவாங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட்டு வந்து நம்மள்கிட்ட சப்போஸ் நான் வந்து சேல் பண்ணியிருக்கேன், கடனாக சேல் பண்ணியிருக்கேன். ஓகே, ஃபஸ்ட் காப்பி என்கிட்ட இருக்கும். ஓகே, செகண்ட் காப்பி வந்து வாங்கினவங்கிட்ட இருக்கும். ஓகே, தேர்ட் காப்பி வந்து ஒரு செக்கிங், ஐ மீன் ஃபர்ஸ்ட் காப்பி வந்து பர்ச்சேசர்கிட்ட இருக்கும், செகண்ட் காப்பி வந்து செக்கிங், ஸோ அந்த அக்கௌண்டன்ட் கிட்ட அப்படி இருக்கும். ஓகே, தேர்ட் வந்து செல்லர், பையர் அண்ட் அக்கௌண்டன்ட். ஸோ 3 பேர்கிட்ட இருக்கும். ஸோ அந்த அக்கௌண்டன்ட் வந்து இஸ் கோயிங் டு ஆக்ட் ஆஸ் அ சோர்ஸ் டாக்குமெண்ட். ஓகே, இவங்க வந்து சேல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு இருக்கும். ஓகே, 3 ஓன்லி ஃபார் செக்கிங். 3 காப்பீஸ் இவங்க ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஓகே, இதான் உங்களுக்கு வந்து இந்த இன்வாய்ஸ். ஸோ பார்த்தா தெரியும். ஸ்லீக் பில்ஸ் இது சும்மா ஒரு ஸ்பெசிமென் தான். லைக் இது வந்து அட்ரெஸ்ஸு, இது பில் டு. ஓகே, ஸோ ப்ராடக்ட் என்னென்ன இது பண்ணியிருக்காங்க, ஸோ யூனிட்டு,
ஐஜிஎஸ்டி செஸ் அமௌண்ட்டு இதெல்லாம் டோட்டலாக பில்லு ஜிஎஸ்டி எல்லாம் சேர்த்து இவ்வளோ அமௌண்ட்டு அப்படின்னு பே பண்ணுவாங்க. ஓகே, ஸோ எவ்வளோ பில் இருக்குது 25,700. ஸோ டிஸ்கவுண்ட் பண்ணிவிட்டு டோட்டல் அமௌண்ட் போட்டுட்டு 27,427 நீங்கள் கட்டணும். திஸ் இஸ் கால்ட் இன்வாய்ஸ். ஓகே, கட்டணும். ஓகே, ரைட். நெக்ஸ்ட்டு டெபிட் நோட். இது ரொம்ப நீங்கள் அக்கௌண்ட்ஸில் இந்த வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவீங்க. டெபிட் நோட்னா என்னென்னாக்கா, நீங்கள் நான் கடனாக சேல்ஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, கடனாக சேல்ஸ் பண்ணேன். ஒருத்தவங்க கடனை நான் கூட்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ அது டேமேஜாக இருக்குது கூட்ஸு. சும்மா இருப்பாங்களா கஸ்டமரு? என்ன பண்ணுவாங்க கஸ்டமரு? ரிட்டர்ன் பண்ணிவிடுவாங்க. ஸோ அந்த ரிட்டர்ன் பண்ணுறது ரெக்கார்ட் பண்ணுறது டெபிட் நோட் சொல்லுவாங்க. ஓகே, ஸோ ரிட்டர்ன் கஸ்டமர் ஆர் பையர், ஸோ யார் இருந்தாலும் அந்த கூட்ஸ் டேமேஜாக இருக்குது, ப்ராப்ளமாக இருக்குது, டிஃபெக்டிவாக இருக்குன்னா அந்த கூட்ஸ் நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ணிவிடுவாங்க. அது நான் எல்லாம் ரெக்கார்ட் பண்ணுவேன், டெபிட் நோட்டில் ரெக்கார்ட் பண்ணுவேன். ஓகேவா? ரைட். நெக்ஸ்ட்டு இதில் என்னென்ன இருக்குனாக்கா டிஸ்கிரிப்ஷன்ஸ் இருக்கும். அந்த கூட்ஸோட வேல்யூ, குவான்டிட்டி எவ்வளோ ரிட்டர்ன் ஆச்சு, அதோட வேல்யூ எவ்வளோ. 2 காப்பீஸ் ப்ரிப்பேர் பண்ணுவேன். ஒன்று என்கிட்ட இருக்கும், இன்னொன்று பையர்கிட்ட இருக்கும். அவ்வளோதான், 2 காப்பீஸ் இருக்கும். இது இவ்வளோ அமௌண்ட் நான் ரிட்டர்ன் பண்ண போகிறேன், அதுக்காக தான் இருக்கும். இந்த டெபிட் நோட்டை டெபிட் மெமோன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இந்த டெபிட். நெக்ஸ்ட்டு இந்த டெபிட் நோட் இப்படி இருக்குது பாருங்கள், இது மாதிரி இருக்கும். ஜிஎஸ்டி பில் 2. ஓகே, டெபிட் நோட் நம்பர் இது. அமௌண்ட் டியூ 103 rupees. ஸோ 103 rupees நான் டிடெக்ட் பண்ணிவிடுவேன். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் டெபிட் நோட். ரைட். நெக்ஸ்ட் கிரெடிட் நோட். சிம்பிளாக கிரெடிட் நோட்னால், நான் பர்ச்சேஸ் ஒருத்தவங்ககிட்டேருந்து வாங்கினேன், கடனாக வாங்கியிருக்கேன். நான் வாங்கிட்டு அந்த கூட்ஸ் பார்த்தாக்கா சரியில்லை. கூட்ஸ் நான் என்ன பண்ண போகிறேன்? ரிட்டர்ன் பண்ணுவேன். சும்மா நான் வச்சுக்க மாட்டேன் டேமேஜ் கூட்ஸு. நான் என்ன பண்ண போகிறேன்? ஐ எம் கோயிங் டு ரிட்டர்ன் டு த பர்சன். ஓகே, அப்போ நான் என்ன மெயின்டைன் பண்ணுவேன்னா கிரெடிட் நோட்டுன்னு மெயின்டைன் பண்ணுவேன். ஓகே, ஸோ இவ்வளோ கூட்ஸ் நான் கொடுத்துட்டேன், இவ்வளோ கூட்ஸ் நான் ரிட்டர்ன் பண்ணிட்டேன். அது வில் கால் இட் அஸ் கிரெடிட் நோட். ஓகே, ஸோ கிரெடிட் நோட் நம்ம டெபிட் நோட், கிரெடிட் நோட் நம்ம தான் ரெக்கார்ட் பண்ண போகிறோம். கிரெடிட் நோட் நான் ரிட்டர்ன் பண்ணுறப்போ ரெக்கார்ட் பண்ணுவேன். டெபிட் நோட் கஸ்டமர்ஸ் எனக்கு ரிட்டர்ன் பண்ணுறப்போ ரெக்கார்ட் பண்ணுவேன். ஓகேவா? ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸ் ரெண்டுத்துக்குமே. இது கிரெடிட் மெமோ சொல்லுவாங்க. கிரெடிட் மெமோ, இது கிரெடிட் மெமோ. ஸோ கிரெடிட் நோட் இப்படி இருக்கும் பாருங்கள். ஸோ சேம் திங், குவான்டிட்டி எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணிங்க, அமௌண்ட் டியூ. ஓகே, கிரெடிட் ரிமைனிங், இவ்வளோ கிரெடிட் ரிமைனிங் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஓகே, திஸ் இஸ் ஓன்லி ஜஸ்ட் அன் எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் பேயிங் ஸ்லிப். பேயிங் ஸ்லிப்னால் ஜென்ரலி இது ஏதோ கேஷோ இல்லாட்டி செக்கோ பேங்க்கில் டிபாசிட் பண்ணாக்க ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ண சொல்லுவாங்க நம்மளை. அது பேயிங் ஸ்லிப் ஆர் டிபாசிட் ஸ்லிப் சொல்லுவாங்க. இது நீங்கள் பேங்க்கை போனாவே ஃபஸ்ட்டில் நீங்கள் பார்க்குறது அதான். அதில் பேங்க்கோட பேர், கவுண்டர் ஃபோல், டியூலி ஸ்டாம்ப்டு எல்லாமே டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்கும். நீங்கள் பார்த்தாவே தெரியும். நெக்ஸ்ட் ஓகே பாருங்கள், இது திஸ் இஸ் யூனியன் பேங்க். ஸோ இதெல்லாம் டீட்டெயில்ஸ்க்கும் டேட்டு, அக்கௌண்ட் நம்பரு, டீட்டெயில்ஸ் ஆஃப் செக் போட்டிங்கன்னா செக் நம்பர் எழுதணும், கேஷ் போட்டிங்கன்னா எவ்வளோ கேஷ்ன்னு சொல்லிட்டு அந்த கவுண்டரில் நீங்கள் பே பண்ணணும். ஸோ ஐ திங்க் யூ ஆர் அவேர். இது பெருசாக ஒன்றும் நீங்கள் புதுசாக ஒன்றும் சொல்கிறது இல்லை. ஓகே, ஸோ இஸ் கால் பேயிங் ஸ்லிப். ஓகே, நெக்ஸ்ட்டு செக்கு. ஸோ செக்னா இட்ஸ் அ நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட். சப்போஸ் செக் நீங்கள் செக் கொடுத்தீங்க, நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் மீனிங் நான் சொல்கிறேன். செக் நீங்கள் கொடுத்தீங்க, அந்த செக்கில் போய் ஒருத்தவங்களுக்கு கொடுத்தீங்க, நீங்கள் அக்கௌண்ட்டில் காசு இல்லை, அது பவுன்ஸ் ஆகிடும். கரெக்டாக? பவுன்ஸ் ஆகிறப்ப என்னாகும், உங்களை ஈஸியாக லீகலாக கேஸ் போடலாம். தட் இஸ் கால்ட் நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட். ஓகே, செக்கில் அமௌண்ட் வித்ட்ரா பண்ணிக்கலாம், இல்லாட்டி மற்றவங்களுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த செக் எப்படின்னாக்கா பர்சன் நேம் எழுதலாம், இல்லை கிராஸ் செக்னால் அவங்களோட அக்கௌண்ட்டில் போகும். நீங்கள் கிராஸ் செக் போடாமல் இப்படி ஒரு ட்ரா பண்ணணும் லைன் மேலே, ஒரு 2 ஸ்லாண்ட் ஒரு லைன்ஸ் 2 ட்ரா பண்ணிங்கனாக்கா அவங்களோட அக்கௌண்ட்டில் போகும். கரெக்டாக? இல்லைன்னா சும்மா இல்லைனா யாராச்சும் ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி செக்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ இதில் செக்ஸில் நம்ம ஒன்று ஒன்றா ரெக்கார்ட் பண்ணணும். இத்தனை செக்ஸ் கொடுத்துருக்கோம், இவங்களுக்கு கொடுத்துருக்கோம், அவங்களுக்கு கொடுத்துருக்கோம். சில செக்ஸ் அந்த செக்ஸ் எல்லாம் ரெக்கார்ட் பண்ணிவிட்டு நம்ம அக்கௌண்ட்டில் மெயின்டைன் பண்ணுவோம். தட்ஸ் கால் ரிலேட்டிங் டு செக். இந்த செக்லாம் நம்மளுக்கு தெரியும். ஓகே, இவ்வளோ பே பண்ணியிருக்கேன், இவ்வளோ காசு போயிருக்கு, இவ்வளோ இவங்களுக்கு கட்டியிருக்கேன்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஒரு எவிடன்ஸாக இருக்கும். ஓகேவா? ரைட். இது செக். இது ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். ஸோ அக்கௌண்ட் நம்பர், டீட்டெயில், யார் கட்டுறோம், பேய் நம்பர், ருபீஸு, அக்கௌண்ட் நம்பர், அமௌண்ட்டு, சிக்னேச்சரு, ஸோ செக் நம்பர் எல்லாமே இது டீட்டெயில்ஸ் இருக்கும். எம்ஆர்ஐசி கோடு. ஓகே, ஸோ இதெல்லாம்
சோர்ஸ் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் சொல்லலாம். இது வந்து எல்லாமே வந்து நம்ம பிஸ்னஸில் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான மெயினாக இம்பார்ட்டண்ட்டான சோர்ஸ் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ். இது இல்லாமல் வந்து அவங்க அக்கௌண்ட் மெயின்டைன் இது பார்த்துட்டு தான் அவங்க எவிடன்ஸாக அவங்களால ரெக்கார்ட் பண்ண முடியும். ஓகே, சும்மா 10,000 நான் எனக்கு ரிசீவ் ஆச்சு, 20,000 நான் கட்டியிருக்கேன் அப்படிலாம் நம்ம பண்ண முடியாது. அதுக்கு ப்ராப்பரான எவிடன்ஸ் இருக்கணும். அப்போ தான் வந்து நம்ம ப்ராப்பராக வந்து ரெக்கார்ட் பண்ண முடியும். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான லைக் ஆஸ்பெக்ட்ஸ் நம்ம பிஸ்னஸில். ஓகே, ரைட், அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, என்னோடய ப்ரீவியஸ் வீடியோஸ் பார்க்கணுன்னாக்கா என்னோடய ப்ளேலிஸ்ட்டில் போனீங்கன்னாக்கா என்னோடய ப்ரீவியஸ் வீடியோஸ் இருக்கும். ஓகே, தேங்க்யூ.